Good afternoon, viewers, பார்வையாளர்களே, மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். டுடே we shall see, இன்று நாம் பார்ப்போம் 17 ஆரஞ்சுகள் என்ற ஒரு ப்ரோஸ் லெசன், உரைநடை பாடம். இதோடைய ஆத்தர் பேர் பில் நார்டன். நீங்கள் என்ன எழுதணும்னா, இன்ட்ரொடக்ஷன், த ப்ரோஸ் லெசன் 17 ஆரஞ்சஸ் இஸ் ரிட்டன் பை பில் நார்டன் அப்படின்னு எழுதிக்கிங்க. அண்ட் தென் இந்த பாடம் எதை பற்றியதுன்னா, நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம்னா எவ்வாறு நம்ம அதில் தப்பிக்கிறோம், அறிவை பயன்படுத்தி, சமயோசித புத்தியை பயன்படுத்தி எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் இருக்குது. இந்த ஸ்டோரி 17 ஆரஞ்சஸ் லெட் அஸ் see, நாம் பார்ப்போம். இஃப் த நேரேட்டர்னால் அந்த கதையை சொல்கிற பையன் இஸ் ஏபிள் டு கிளவர்லி மேனேஜ், கிளவர் அப்படின்னா புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக, மேனேஜிய ட்ரிக்கி சுச்சுவேஷன், ட்ரிக்கினா ஒரு தந்திரமான ஒரு சூழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவன் மேனேஜ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஆத்தர் சொல்கிறாரு, ஆரஞ்சஸ் ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தம். ஃபாண்ட் ஆஃப்னா பிடிக்கும்னு அர்த்தம். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ், ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம். ஃபாண்ட் ஆஃப்னா லைக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சஸ் ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தம், ஆரஞ்சுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ஈட் தம் ஆல் டே, நான் நாள் ஃபுல்லாக சாப்பிடுவேன், ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு. ஐ யூஸ்டு டு ஈட் தம் ஆல் டே அண்ட் எவ்ரி டே. எவ்ரி டேனா ஒவ்வொரு நாளும் நான் அதை சாப்பிடுவேன். பட் ஒன் டே, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு போலீஸ்மேன் ஃபவுண்ட், ஒரு காவல்காரர் ஃபவுண்ட் 17 ஆரஞ்சஸ் ஹிடன்னா மறைச்சு வைக்கிறது, ஹைடுன்னா மறைக்கிறது, ஹிடன்னாலும் மறைச்சு வைக்கிறது தான். இன் மை பாக்கெட்ஸ், எனது பாக்கெட்டில் 17 ஆரஞ்சு ஒழிச்சு வச்சுருக்கிறத பார்த்துட்டாரு. உடனே என்னை ஒரு அறையில் வச்சு பூட்டி வச்சுட்டாரு. ஹி லாக்டு மீ அப், லாக்கு பூட்டுறது. அண்ட் ஐ ஹாவ் நெவர் ஈட்டன் அன் ஆரஞ்ச் அகெயின், அதுக்கப்புறம் நான் ஒரு ஆரஞ்சு பழம் கூட நான் சாப்பிடல அப்படிங்கிறாரு. ஐ வாண்ட் டு டெல் யூ த ஸ்டோரி, இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டெல்லுன்னு சொல்கிறது. நான் இப்போ என்னுடைய வேலை என்னன்னா, நான் இந்த துறைமுகத்தில் வேலை பார்க்குறேன். டாக்ஸ் அப்படின்னா ஹார்பர். ஐ வாஸ் டிரைவிங் எ லிட்டில், என் வேலை என்னன்னா டிரைவிங்னா ஓட்டுறது, ஒரு வண்டி ஓட்டுறது தான் என் வேலை. துறைமுகத்தில் வண்டி ஓட்டுறது. அந்த வண்டி மட்டை குதிரை, போனி அப்படின்னா ஒரு மட்டை ஜாதி குதிரை. போனி இஸ் அ டைப் ஆஃப் ஹார்ஸ், ஒரு குதிரை. அந்த குதிரைகளால் வண்டி இழுக்கப்படுது. அந்த கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஐ ஆஃபன் வெண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி துறைமுகத்துக்கும் உள்ளாரையும் வெளியிலையும் வைப்பது தான் என்னுடைய வேலை. அந்த கொஸ்டின், வேர் டிட் த நேரேட்டர் ஒர்க்? தி நேரேட்டர் ஒர்க்ஸ் இன் எ டாக். டாக்ஸ் ப்ளூரலில் வரும். டாக்ஸ்னா துறைமுகம். வாட் வாஸ் த நேரேட்டர்ஸ் ஜாப் இன் த டாக்ஸ்? என்ன வேலை பார்த்தாருன்னா, டிரைவிங் எ லிட்டில் போனி, ஒரு சின்ன மட்டை குதிரையை ஓட்டுறது தான் அவர் வேலை. ஐ வாஸ் நாட் ரியலி எ தீஃப், நான் திருடன் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஹேபிட் என்னன்னா, துறைமுகத்தை விட்டு போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் என்னுடைய மேலங்கியில் மறைச்சி எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. இது மறைமுகமாக சொல்கிறாரு. ஆப்ரன் அப்படின்னா மேலங்கி. இந்த சமைக்கிறாங்கள்ல, அவங்களாம் மேலே கறிப்படாமல் ஒரு இது போட்டுக்கிறாங்கள்ல, அதுதான் ஆப்ரன். ஆப்ரன்னா ஒரு மேலங்கின்னு அர்த்தம். அந்த மேலங்கியை நானே தயாரிச்சேங்கிறான். I had made the apron myself and it was a big one. When there was a banana boat, துறைமுகத்தில் ஒரு வாழைப்பழம் எடுத்து வந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன். அதை அவங்களா கொடுப்பாங்க அப்படிங்கிறார். Then I spent the rest of the day eating bananas. மீதி நேரம்லாம் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. அண்ட் ஹைட் தம், ஹைடுடைய பாஸ்டன்ஸு ஹிட்டு. ஹிட்டுனா மறைக்கிறது. ஐ லைக் டு பனானாஸ், எனக்கு வாழைப்பழமும் பிடிக்கும், ஆனால் எல்லாத்த விட எனக்கு ஆரஞ்சு தான் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தம் பட் சம் பீப்புள் பிளான்ட். நான் எப்படின்னா, நான் எதையும் திருட மாட்டேன், அதை பார்த்தா திருடுவேன் அப்படிங்கிறான். ஆனால் சில பேர் பிளான் பண்ணி திருடுவாங்க. உதாரணமாக கிளம் ஜோன்ஸ் வாஸ் அ கேர்ஃபுல் பிளானர். நான் உங்களுக்கு கிளம்மை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஒன் டே கிளம் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். என்ன போல் அவரும் அந்த துறைமுகத்தை தான் வேலை பார்க்குறாரு.
ஒன் டே துறைமுகத்தை வரும்போது ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வர்றார். வாட் வாஸ் கிளம் கேரிங்? கிளம் வாஸ் கேரிங் எ பாக்ஸ். ஒரு பொட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றோம். வாட் ஹேவ் யூ காட் இன் தர்? ஆஸ்க்டு போங்கோ த போலீஸ்மேன். போலீஸ்மேன் வந்து கிளம்னு கேட்குறான், என்ன கொண்டு வந்திருக்கேங்கிறது. கிளம் ரிப்ளைட் தட் இட் வாஸ் அ கேட். அது வந்து ஒரு பூனை அப்படிங்கிறார். ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஓப்பன் தி பாக்ஸ். இந்த பாக்ஸை திறக்க முடியாது, திறந்தா பூனை ஓடி போயிடும். பூனையா அப்படிங்கிறான். ஐ டோன்ட் பிலீவ் யூ. நான் ஒன்றை நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் பிலீவ்னா நம்புறது. ஓப்பன் தி பாக்ஸ் பட் த கேட் வில் ரன் அவே அப்படின்னு சொல்கிறான். திறந்தா பூனை ஓடி போயிடும் அப்படிங்கிறான். அண்ட் தெர் isn't a cat in the box ரிப்ளைடு போங்கோ. போங்கோங்கிறது போலீஸ்மேன். அது திறக்க சொல்லும்போது உண்மையிலேயே அதுலேருந்து ஒரு ஷிப்பில் உள்ள ஒரு கேட்டு. ஷிப்பில் வந்து ஏன் பூனை எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அதில் வந்து மவுஸு சுண்டெலிகள்லாம் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸு கயிறு எல்லாம் கட் பண்ணிவிடும். அது அந்த உணவு தானியங்கள் சாப்பிட்ரும்னு இந்த ஷிப்ஸ் கேட்டுங்கிறது ஒரு கேட்டு விச் யூஸ் டு ட்ராவல் இன் த ஷிப் இட் செல்ஃப். கப்பல்லே அது போகும். 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம் வர்றோம். 2 minutes லேட்டர் கிளம் கேம் பேக் வித் த சேம் பாக்ஸ். அதே மாதிரி ஒரு பட்டி எடுத்துகிட்டு போகிறோம். இட் வாஸ் ஹோல்டிங்னா இருக்க பிடிக்கிறது. த பாக்ஸ் டைட்லி. லிட்னா மூடி. போங்கோ லாஃப்ட் அட் ஹிம். அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் கிளம்பு அவனை வந்து ஃபியூரியஸ்லினா ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக பார்க்குறான். கோபமாக இருக்கிறது போல் ட்ரை பண்ணுறான். இந்த பாக்ஸை போய் கிச்சனில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இட் டுக் அவுட் எ லார்ஜ் டச் சீஸ் அப்படிங்கிறது பாலாடை கட்டி. இங்கிலாண்டுக்காரவங்க அந்த வெளிநாட்டுக்காரவங்க அதை சாப்பிடுவாங்க. தட் வாஸ் கிளம்ஸ் ஸ்டோரி. இந்த மாதிரி அவன் போங்கோ த போலீஸ்மேனை ஏமாத்துறான். ஆனால் போங்கோ த போலீஸ்மேன் காட் மீ ரெட் ஹேண்டட்னா கையும் களவுமாக. நம்ம ஒரு திருட்டையோ ஏதோ செய்யும்போது அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதான் ரெட் ஹேண்டட்னு பேர். தமிழில் வந்து அதை கையும் களவுமாக அப்படி சொல்லுவாங்க. ஹி நோட்டீஸ் தட் மை ட்ரௌசர் பாக்கெட்ஸ். என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட் சம்வாட் பல்ஜிங்னா உப்பிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம வயிறு சில பேருக்கு பல்ஜிங்காக இருக்கும். பல்ஜிங்னா அப்படி உப்பிட்டு இருக்கிறது. வயிறு இந்த ட்ரௌசர் பாக்கெட் வந்து பல்ஜிங்காக இருக்குது. அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா ஹே வெயிட் எ மினிட் போங்கோ ஷவுட்டட். ஹி காட் மீ பை த காலர். என் காலரை பிடிச்சிட்டு அவர் கேட்குறாரு. டுக் மீ இன்டு திஸ் கேபின் நியர்பை. தனது கேபின்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அதில் பாக்கெட்டை எடுத்து பார்த்தா 17 ஆரஞ்சஸ் இருக்குது. how many oranges were there? There were 17 oranges. போங்கோ கவுண்டட் தம். போங்கோ எல்லாத்தையும் எண்ணி வச்சுட்டு டேபிளில் வைக்கிறான். too many people are stealing from the dogs. ரொம்ப பேர் திருடிட்டே போகிறாங்க. நீனு இப்படி தான் திருடி இருக்க. கன்சீல்டு தம். கன்சீல்டுனா மறைக்கிறது. ஐ செட் நத்திங். ஸோ யூ won't say anything said போங்கோ. ஐ எம் கோயிங் டு பிரிங் another policeman here. இப்போ எனக்கு வந்து சாட்சி வேணும். விட்னஸ்னால் சாட்சி. நான் போய் இன்னொரு போலீஸ்மேனை போய் நான் அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போய் இன்னும் கொஞ்சம் வண்டியெல்லாம் வந்தோடனே அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, யார் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு அதை விட்னஸ் இருந்தாலும் பிடிப்பாங்க, ஒவ்வொரு ஆரஞ்சாக சாப்பிட்டுடுறான். அது பிப்ஸ்னால் அந்த ஆரஞ்சு பழத்துடைய விதை. பிப்ஸ்னால் அது விதையும் சாப்பிட்றான். பீல்னால் அதோடைய தோல். ஏன்னா இந்த விட்னஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்றான். மை ஸ்டமக் வாஸ் நியர்லி ஃபுல். வயிறு ரொம்ப ஃபுல்லாகிட்டு. பி குயிக் ஸ்வாலோ தேம். ஸ்வாலோனா அப்படியே போட்டு முழுங்குன்னு அர்த்தம். ஐ வாஸ் லக்கி போங்கோ அண்ட் அதர் போலீஸ்மேன் ஹேட் சீன் சம் கார்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வண்டியெல்லாம் வருது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டான். ஒவ்வொரு ஆரஞ்சாக அவன் வந்து விழுங்கிட்டான். ஹி ஸ்வாலோனா விழுங்குதல். ஹி ஸ்வாலோடு தி ஆரஞ்சஸ் ஒன் பை ஒன். திஸ் இஸ் த தீஃப். அந்த போலீஸ்மேன் விட்னஸ் அழைச்சிட்டுவான். இவன் தான் திருடேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா அந்த 12 ஆரஞ்சை காட்டு அப்படின்னா, அந்த 12 ஆரஞ்சையும் வந்து ஈ குட் நாட் ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவன் வந்து அண்டர்ஸ்டுட், கண்டுபிடிச்சிட்டான். ஃபிகர் அவுட்டுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. 12 இந்த
அந்த 17 ஆரஞ்சையும் என்ன பண்ணிட்டான் இவன் வந்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். அப்போ வயிற்றில் ஒரே பிரச்சனை பண்ணுது. கிளம்ஸ் ஆனால் என்ன சொல்கிறான், கிளம்ஜோன்னு சொல்கிறான், எவ்வளோ தைரியம் வந்து போங்கோ லாக்டியூ இன் தட் கேபின். கேபின்னா ஒரு சின்ன ரூம். இப்போ டிரைவர் கேபின்ங்கிறாங்கல்ல, டிரைவர் உள்ள ரூமுக்கு பேர் டிரைவர் கேபின். ஹீ ஹேட் நோ ரைட்டுன்னா உரிமை இல்லை அப்படிங்கிறான். ஆனால் ஐ ஃபெல்ட் வெரி சிக். தி ஆத்தர் ரொம்ப ஒரு சிக்காக, ஒரு உடல்நலம் சரியில்லாத போல் இருக்கான். ஒரு வாரமாக அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அந்த ஆரஞ்சஸ் வந்து வயிற்றில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த சினானிம்ஸ் பாருங்கள், டாக்ஸ், ஆப்ரன்,